இறையேசுவில் பிரியமான கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி புனித பதுவை அந்தோணியாருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். புனித பதுவை அந்தோணியார் போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரிலே பிறந்தவர். தன்னுடைய பணி வாழ்வை அவர் பதுவை நகரிலே மேற்கொண்டதால் பதுவை அந்தோணியார் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே புனித வனத்து அந்தோணியாரின் மீது ஆழமான பக்தி கொண்டவராக இருக்கின்றார். அவருடைய தூய வாழ்வு, அவருடைய போதனை, அவருடைய ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் கண்டு தன்னுடைய பெர்னாந்து என்ற பெயரை அந்தோணி என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய செம்மனி வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுதே ஏராளமான புதுமைகளை செய்பவராக அவர் இருக்கின்றார். அப்பொழுது அவருடைய புதுமைகளை கண்டு ஏராளமான மக்கள் வந்தனர். சபை தலைவர் அதனை கண்டு புனித அந்தோணியாரிடம் ஒரு நாளைக்கு 13 புதுமைகள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். அதே போல ஒரு நாள் 13 புதுமைகளை நிறைவேற்றிவிட்டார். அவர் ஒரு இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஆண் தன்னுடைய பணியில் இருந்த பொழுது உயரமான கட்டிடத்திலிருந்து கீழே விழ போனான். அப்பொழுது அவனை அந்தரத்திலே தொங்க வைத்து பின்பு தன்னுடைய சபை தலைவரிடம் அனுமதி பெற்று பிறகு அவனை அந்த அந்தரத்திலிருந்து கீழே பத்திரமாக இறக்கினார். இவ்வாறாக 13 என்பது இப்படித்தான் வந்தது. 13 செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் புனித அந்தோணியாரை நோக்கி பக்தியோடும் தவ முயற்சியோடும் உபவாசம் இருந்து திருப்பலி கண்டு நாம் நற்கண்ணை உட்கொள்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தீராத நோய்கள் எல்லாம் நாம் விடுபட முடியும் என்பதை இந்த 13 வாரம் என்பது நமக்கு உணர்த்துகின்றது. மற்றொரு நிகழ்வாக நடந்தது என்னவென்றால், நான் ஆவடியிலே உதவி தந்தையாக இருந்த பொழுது அப்பொழுது ஒரு பெண்மணியானவர் தன்னுடைய தோழிக்காக மன்றாடுகின்றார். அவருடைய தோழி ஹாலந்து நாட்டிலே இருக்கின்றார். அவருக்கு புற்றுநோய். ஏராளமான மருத்துவமனைக்கு சென்றார். வசதி படைத்தவர், எவ்வளவோ பணம் செலவழித்தார். ஆனால் புற்றுநோயிலிருந்து அவர் விடுபட முடியவில்லை. அதன் பிறகு தன்னுடைய தோழியிடம் இவ்வாறு தெரிவித்த பொழுது ஆவடியிலிருந்து அந்த பெண்மணி அவருக்காக ஜெபிக்கின்றார். புனித அந்தோணியாரை நோக்கி, நான் 13 வாரம் வருகின்றேன், என்னுடைய தோழி குணமடைய வேண்டும், உன்னால் முடியும் என்று சொல்லி உபவாசம் இருக்கின்றார், திருப்பலி காண்கின்றார், ஒருத்தல் முயற்சி இருக்கின்றார், எளிய மக்களுக்கு அவர் உதவிகளை செய்கின்றார். இவ்வாறாக உதவி செய்து அவருக்காக ஜெபித்த பொழுது